காலையிலேயே நம்ம வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போச்சு. அதனால் காலையில் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி வராது, நாளைக்கு தான் சிலிண்டர் வரும் அப்படின்னாங்க. சரி வேறு வழி இல்லை, அடுப்பை வச்சு நம்மளால் சாப்பாடு செய்ய முடியாது. கீழே அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் என்ன செய்யறதுன்னு தெரியல. கோதுமை ரவை இருந்துச்சு, அது உப்புமா செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். உப்புமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து விட்டு தக்காளி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் பீன்ஸ், கேரட் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிவிட்டு ரவையை போட்டுட்டு நான் 1 டம்ளர் ரவை எடுத்து 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 5-6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம சூப்பரான கோதுமை ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடும். உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களை கொஞ்ச நேரம் அங்கே விட்டு விளையாட்டு காமிக்கலனாக்கா கொசு தொல்லை தாங்க முடியாது. அதனால சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் குழந்தைங்கள. வந்ததுக்கப்புறம் சாயங்காலமே பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அது கொஞ்சம் சலாட் மாரி செஞ்சு கொடுத்தா மித்துக்குட்டிக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால அதையுமே செஞ்சு கொடுத்துட்டேன். சாப்பாடு போட்டு அவங்க 2 பேருமே ஊட்டி விட்டு நானுமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் யாருக்கெல்லாம் இருக்குது அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.